بسم الله الرحمن الرحيم أولم يهد للذين يرثون الأرض من بعد أهلها أن لو نشاء أصبناهم بذنوبهم أولم يهدي அவர்களுக்கு விளங்கவில்லையா? எஹ்தினா எத்தபையன்னு அர்த்தம். லில்லதீன யரிசூனல் அர்த, இந்த பூமிக்கு வாரிசாக ஆனார்களே, மின்பாதி அஹ்லிஹா, அதற்கு உரியவர்களுக்கு பின்பு. ஏற்கனவே அந்த பூமியை யார் தங்களுக்கு உரிமையாக வைத்திருந்தார்களோ, அந்த ஆது சமூது கூட்டத்தார்கள், நூஹ் நபியின் கூட்டத்தார்கள் போன்றவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போன பின்பு பின்னர் அந்த பூமிக்கு தற்சமயம் உரிமையாளர்களாக இருக்கிறார்களே, இவர்களுக்கு படிப்பினை பெறவில்லையா? இவர்கள் அல்லவ் நஷாவ், நிச்சயமாக நாம் நாடினால், அசபுனாகும், இவர்களை பிடிப்போம், அதாபை கொண்டு, இதுனூபியும், இவர்களின் பாவத்தின் காரணமாக நாம் இவர்களை பிடிப்போம் என்பதை இவர் உணரவில்லையா? எப்படி ஏற்கனவே இருந்த மக்கள், இதே பூமியிலே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்த மக்கள், அவர்களின் பாவங்களால் அழித்து ஒழிக்கப்பட்டு அந்த பூமி துடைத்து எறியப்பட்டு இவர்கள் குடி வைத்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா. இப்பொழுது அதே மாதிரி அல்லாஹ் நினைத்தால் இப்ப இருக்கக்கூடியவர்களை அழித்து ஒழித்து விட்டு வேறொரு கூட்டத்தினரை கொண்டு வருவதற்கு முடியாதா? தாங்கள் செய்யும் அக்கிரமங்களின் காரணமாக, அநியாயங்களின் காரணமாக இந்த பூமியில அல்லாஹ் தஆலா அவர்களை தண்டித்து அவர்கள் இல்லாது ஒழிக்க மாட்டானா? இந்த அச்சமின்றி அவர்கள் உலாத்துகிறார்களா? ஏன் இதை அவர்கள் விளங்காமல் இருக்கிறார்கள்? நாம் அவர்கள் உள்ளங்களிலே சீலிட்டு விடுகிறோம். எனவே அவர் நல்ல உபதேசங்களை கேட்க மாட்டார்கள். நல்லா தெரியுது, இதற்கு முன் வாழ்ந்தவர்கள் ஒவ்வொரு கூட்டத்தினரா இந்த பூமியில இருந்து அல்லாஹ் எப்படி அழித்து ஒழித்தான் அவர்கள் குற்றங்களின் காரணமாக. இப்ப நாமளும் உட்கார்ந்து இருக்கிறோமே, நாமும் இதே குற்றங்களை புரியும் போது நமக்கும் இதே கதிதான் என்பதை அறியாத வண்ணமாக அவன் ஏன் உலாத்திட்டு இருக்கிறான்னா, அவன் உள்ளத்துல அல்லாஹ் தஆலா சீல் வச்சுட்டான். நல்ல விஷயங்களை அவன் கேட்கவோ, நல்ல விஷயங்களை பார்க்கவோ, நல்ல விஷயங்களை விளங்கவோ முடியாத அளவுக்கு அல்லாஹ் சீல் வைத்து விட்டான். வஹும் லா யஸ்மஊன், நிச்சயமாக அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இல்லவே இல்லை. தில்கல் குரா, இதோ இந்த ஊர்கள் தான், நகுஸ்ஸு அலைக்க, உங்களுக்கு அந்த ஊர்களை பற்றிய செய்திகளை நாம் சொல்லி காட்டுகிறோம். மின் அம்பாரிஹா, மின் அஹ்பாரிஹான்னு அர்த்தம். அந்த ஊருடைய செய்திகளை எல்லாம் நபியே ஹபீபே உங்களுக்கு நாம் சொல்லி காட்டினோம். எப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்தார்கள், எவ்வளவு செழிப்பாக வாழ்ந்தார்கள், எவ்வளவு பிரம்மாண்டமான இல்லங்களை அமைத்தார்கள், கற்களை குடைந்து வீடுகள் அமைத்தார்கள். அதன் பின்பு அவர்கள் எப்படி நபியின் உத்தரவுக்கு மாறு செய்தார்கள், என்னென்ன அரிச்சாட்டியம் செய்தார்கள், எலை தராசிரியை மோசடி செய்வது உட்பட, மேலும் ஓரின சேர்க்கை, இன்னும் வழியில் அமர்ந்து மக்களை வழிப்பறி செய்தல், இது போன்ற அநியாயங்கள், குஃப்ரு ஷிர்க் என்பது இயற்கை ஒவ்வொருத்தையும் இருந்த அநியாயம். அல்லாஹுக்கு மறுக்குதலும், அல்லாஹுக்கு இணை வைக்குதலும் எல்லாரிடத்திலிருந்து பொதுவான அநீதி. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கூட்டத்தார்த்தையும் தனித்தனியாக சில அநீதிகளும் அநியாயங்களும் செய்து கொண்டிருந்தார்கள். சாலிஹ் நபி கூட்டத்தார் ஒட்டகத்தை அறுத்தார்கள். இப்படியாக ஒவ்வொருத்தருக்கையும் ஒரு சில தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய அநீதிகளும் இருந்துச்சு. இவற்றின் காரணமாக அவர்கள் எப்படியெல்லாம் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள் என்ற செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நாம் சொல்லி காட்டினோம். வலக்கது ஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பய்யினாத்தி, அவரிடத்திலே அவர் ரசூல்மார்கள் தெளிவான அத்தாட்சிகளை, ஆதாரங்களை கொண்டு வந்தார்கள். வமா கானூ லியுமினூ பிமா கஸ்ஸபூ மின் கபில், ஆனாலும் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. காரணம் என்ன? பிமா கஸ்ஸபூ மின் கபிலு, இதற்கு முன்பு அவர்கள் நபியை பொய்யாக்கிய காரணத்தினாலே. அதாவது நபி அவர்களுக்கு வருவதற்கு முன்பே அவர்கள் குஃப்ரிலேயும் ஷிர்கிலேயும் மூழ்கித்தான் கிடந்தார்கள். அதே மாதிரி நபி வந்த பின்பும் அதே குஃப்ரிலே ஷிர்கிலே தான் மூழ்கி கிடக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு எந்தவித மாற்றமும் அவர் உள்ளத்தில் நபியின் சொற்கள் உண்டாக்கவில்லை. அந்த சொல்லை கொண்டு அவர்கள் சீர்திருத்தி கொள்ளவில்லை தங்களை தாங்களே. காரணம் என்ன? கதாலிக்கு இவ்வாறு தான் எத்துபாஹு அலா குலூபில் காஃபிரீன், காஃபிர்களுடைய
உள்ளங்களிலே அல்லாஹ் தஆலா சீல் வைத்து விடுகிறான். அவர்கள் உள்ளங்களிலே அல்லாஹ் தஆலா முத்திரை குத்தி விடுகிறான். அதனால அவர்கள் உள்ளம் திறக்க முடியாது. என்னதான் உபதேசம் கேட்டாலும் அந்த உள்ளத்துல திறக்க முடியாது. உள்ளத்துல எந்த மாற்றமும் வராது. பூட்டு போட்டு அந்த பூட்டுல முத்திரை வச்சு குத்தியாச்சு, திறக்க முடியாதுன்னு. சரி, அப்போ ஒரு கேள்வி வரும், எப்ப காஃபிர்களுடைய இதயங்கள் அல்லாஹ் தஆலா முத்திரை குத்தி விட்டானோ அப்போ முத்திரை குத்தி விட்டேன்னு சொல்றான். அதுக்கு பின்னாடி அவர்கள் நபியுடைய பேச்சை கேட்க தான் மாட்டாங்க. இப்ப நபியுடைய பேச்சை கேட்கலன்னு சொன்னா அதுக்கு காரணம் அல்லாஹ் முத்திரை குத்தினால்தான் கேட்கல, அவன் ஏன் குத்தாம இருந்தா நாங்கள் கேட்டிருப்போமே என்று அவர்கள் சொல்லலாமே. அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லாது. இவர்களுடைய குற்றங்களின் காரணமாக தான் அல்லாஹ் முத்திரை வைத்தான். இவர்களுடைய அந்த பிடிவாத குணத்தின் காரணமாக, இவர்களின் குஃப்ரிலே ஷிர்கிலே மூழ்கி ஈமானின் பக்கம் கொஞ்சம் கூட அவர் நேர்வழி பெறாத காரணத்தினாலே அல்லாஹ் தஆலா சீல் வைத்தான். அல்லது இல்மே அசல்லியான இல்மிலேயே இவர் காபிர்கள் திருந்தாத காபிர்கள் என்று அல்லாஹ் அறிந்திருந்த காரணத்தினாலே அல்லாஹ் தஆலா முத்திரை வைத்தான். அதனால இந்த இடத்துல இப்படி அர்த்தம் வைக்கலாம், அமா கானுல் யுமினு, அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இல்லை, பிமா கஸபு மின் கப்லு, அவர்கள் மின் கப்லு இல்மே ஹக்கிலேயே இதற்கு முன்பே அவர்கள் பொய்யாக்கிய காரணத்தினாலே, அல்லாஹ்வுடைய இல்மிலேயே காதிபீன்கள் காஃபிரீன்கள் முஷ்ரிக்கீன்களாக அவர்கள் இருந்தார்கள். எனவே அல்லாஹ் தஆலா அவர்கள் ஈமான் கொள்ள நசீபு கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய இல்மில் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்திருந்தார்களே ஆனால் அவர்கள் ஈமான் கொள்ளும் நசீபை அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். கதாலுக்கு எத்துபாவுல்லாஹு, அல்லாஹ் இவ்வாறு தான் முத்திரை குத்துகிறான். அலா குலூபில் காஃபிரீன், இதிலே அல்லாஹ் பதில் சொல்றான், காஃபிர்களுடைய உள்ளங்களுக்கு தான் நான் குத்துகிறேன். அதாவது எவன் நிரந்தரமா காஃபிரா இருக்க முடிவு செய்யறானோ அவன் உள்ளத்துல இனிமேல் ஹிதாயத்தை ஏறாதுன்னு குத்திடுறேன். அல்லது எவன் இல்மே அசல்லையே காஃபிரா இருக்கிறானோ அவனுடைய கல்வில நாம் சீல் வைத்து விடுகிறோம். வஜதனா லி அக்ஸரிஹிம் மின் அஹதின், இவர்களே பெரும்பாலானவர்களுக்கு நாம் எந்த விதமான அஹது ஒப்பந்தத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லைன்னா அவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒப்பந்தத்தையும் அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக அவரை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. ஒன்று அல்லாஹ் தஆலா இடத்துல செய்த ஒப்பந்தம் ஒன்று இருக்கு. எவங்க மீசாக்கல ஒப்பந்தம் செய்யக்கூடிய அந்த ஒரு நாளில் அல்லாஹ் தஆலா எல்லா சிருஷ்டிகளையும் கூப்பிட்டு அலஸ்து பிரபிக்கும், நான் உங்க ரப்பு இல்லையா, அல்லாஹ் தஆலா கேட்டேன், நான் உங்க ரப்பு இல்லையாண்டு. காலு பலா ஷஹீதுனா, அல்லாஹ் நிச்சயமாக நீ எங்கள் ரப்பு தான் என்று நாங்கள் ஒத்துக்கொண்டோம், அதுக்கு நாங்களே சாட்சியாக தான் இருக்கிறோம்னு சொன்னான். அந்த ஒப்பந்தத்தை மறுத்து துன்யாவில் அல்லாஹ் தவிர மற்றவைகளை ரப்பு என்று கூறுகிறான். இதுவும் ஒப்பந்தத்தை மீறினது தான். அதே மாதிரி நபியிடத்தில் செய்த ஒப்பந்தங்களையும் அவன் மீறினான். நபிமார்களிடத்துல வந்த உடனே சோதனைகள் வந்த பொழுது, நபியே இந்த சோதனைகள் எங்களை விட்டு நீக்கினா நாங்கள் ஈமான் கொள்றோம் அப்படின்னு சொன்னார்கள். சரி, நபி அல்லாஹ்வுடைய துஆக்கு சோதனை நீக்க உடனே நீங்க சூனியத்தா இந்த மாதிரி கொண்டு வர்றீங்க, மறுபடியும் எடுத்துடுறீங்க. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வெட்டுக்கிளி படைப்படையா ஊரே அழிச்சுது. அப்போ எல்லாரும் மூசா நபிட்ட வந்தாங்க, நபி ஹபீபே, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை தூதர்னு நாங்கள் ஒத்துக்கிறோம், இந்த வெட்டுக்கிளிலாம் எங்களை விட்டு போனா போதும் அப்படின்னு கெஞ்சினாங்க. சரி, நபி அல்லாஹ்வுடைய துஆ செஞ்சு வெட்டுக்கிளிலாம் போன உடனே தெரியும் உங்க சூனியத்தால் வெட்டுக்கிளி வர வச்சு உங்க சூனியத்தால் வெட்டுக்கிளி இங்கேருந்து எடுத்துட்டீங்க, ஆனால் நாங்களாம் ஈமான் கொள்ள முடியாது, வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டான். இவ்வாறு நபியிடத்தில் செய்த ஒப்பந்தத்தையும் அல்லாஹ் இடத்தில் செய்த ஒப்பந்தத்தையும் அவன் மீறுகிறான். அதற்கு அது அவனுடைய பழக்கமாக ஆகிவிட்டது. வஜதனா லி அக்ஸரிஹிம் மின் அஹதின், அதே மாதிரி அவர்கள் ஒருவருக்கு ஒரு செஞ்ச ஒப்பந்தங்களையும் அவர்கள் பேணி நடப்பதில்லை, வாங்கிய கடனை கொடுப்பதில்லை, இது போன்ற அநீதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப தங்களுக்கு அவர்கள் ஒப்பந்தம் நிறைவேற்றக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை. வயும் வஜதனா அக்ஸரஹும் லஃபாஸிகீன், நிச்சயமாக நாம் அப்படின்னு அர்த்தம். வஜதனா அக்ஸரஹும், அவர்களை பெரும்பாலானவர்களை நாம் பார்க்கிறோம், லஃபாஸிகீன், பாவிகளாகத்தான் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். சும்ம பஅஸனா மின் பஅதிஹிம் மூசா, அதற்கு பின்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் அனுப்பி வைத்தோம். பி ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தோம். மிக பெரும் அத்தாட்சியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒன்று அசா, இன்னொன்று இந்த கை. அசாவை போட்டோன்னு அந்த அசா பாம்பா மாறிடுச்சு. இன்னொன்று கையை உள்ள வச்சு எடுத்தோன்னா அந்த கை வெள்ளையா மாறிடுச்சு. வெள்ளைன்னு அப்படி பிரகாசமா சூரியன் மாதிரி பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளைன்னு சொன்னா அந்த குஷ்டரோகம் முடிச்ச மாதிரி வெள்ளை, அந்த வெள்ளை இல்லைங்க, சூரியன் போல இப்ப தகதகான பிரகாசிக்கும். அது மறுபடியும் ஜோப்புல கையை வச்சு வெளியே எடுத்தாங்கன்னா அந்த கை பழைய நிலைக்கு அடைஞ்சிடும். இது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஒரு முஅஜிஸாக்கள்ல ஒரு முஅஜிஸா. இது அல்லாத வேறு இன்னும் 7 முஅஜிஸாக்களையும் அல்லாஹ் கொடுத்துருந்தான். அதனால்
வஸ்ஸினூன் அவர்களுக்கு பஞ்ச வருடங்கள் அந்த மக்களை பீடித்தது. அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு நபிட்டு வந்து பஞ்சத்தை நீக்கினா நாங்கள் அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா துவா செஞ்ச நபி அந்த பஞ்சத்தை நீக்கிய பொழுது ஆறுகள்லாம் ஓட ஆரம்பித்த உடனே மறுபடியும் அல்லாஹ் மறுத்துட்டான். இது ஃபிரௌன் கூட்டத்தாளுக்கு அவருக்கு மூசா நபியால் கொடுக்கப்பட்ட அற்புதங்கள்ல ஒன்று. இன்னொன்று தூஃபான் பெரும் புயல் ஏற்பட்டது. அல் ஜராது வெட்டுக்கிளி, அல் கும்மல் பேனு, அல் வபாதி தவளை, எங்க பார்த்தாலும் தவளை, தமு எல்லா தண்ணி ரத்தமாக மாறிடுச்சு. இவைகளெல்லாம் அதற்கு தமுஸ் அப்படின்னா அவருடைய பொருள்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போச்சான். ரப்பன துமிஸ் அலா அம்வாலிஹிம், அவருடைய பொருள்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போனது தமுஸ் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறாக அவர்களுடைய பொருள்கள் அவருடைய மொத்தம் 9 வகையான சோதனைகளை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாரர்களுக்கு மூசா நபியின் அற்புதங்களாக அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். சும்மா பஅஸ்னா மின் பஅதிஹிம், மேற்கூறப்பட்ட அந்த ஆது சமூது கூட்டத்தாரர்களுக்கு பின்பு நாம் அனுப்பி வைத்தோம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆயாத்தின நம்முடைய திருஷ்டாந்தரங்கள் அல்லது அற்புதங்கள், அது நம்முடைய வசனங்கள் அல்லது நம்முடைய அத்தாட்சிகளை கொண்டு அனுப்பி வைத்தோம். இலா ஃபிரௌன வ மலஇஹி, ஃபிரௌனிடத்திலேயும் அவனுடைய கூட்டத்தாரர்களிடத்திலேயும். ஃபஸலமு பிஹா, அவர்கள் ظுல்ம் செய்தார்கள், அநீதி செய்தார்கள். பிஹா, அந்த அற்புதங்களை கொண்டு. அவர்கள் அந்த அற்புதங்கள் இருக்கவே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாது அநீதி செய்தார்கள். பங்குர் நபியை நீங்கள் பாருங்கள், கைஃபகான ஆகிபத்துல் முஃப்ஸிதீன், அந்த ஃபசாது செய்யக்கூடியவர்கள் குழப்பம் செய்யக்கூடிய முடிவு எவ்வாறு ஆனது என்று நீங்கள் கவனித்து பாருங்கள். ஃபகால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ஃபிரௌனே இன்னி ரசூலும் மின் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்விடமிருந்து ரசூலாக வந்திருக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், ஹகீகுன், நான் தகுதியானவனாக இருக்கிறேன். அலா அல்லாஹ் அகூல அலல்லாஹி இல்லல் ஹக், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே உண்மையை தேட வேறு எதுவும் சொல்லாதிருக்க நான் தகுதியானவனாக இருக்கிறேன். அதாவது என் மேல் கடமையாயிருக்கும் அல்லாஹ் தவிர வேறு எதையும், அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் விஷயத்துல உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்லக்கூடாது. ஏன் ரசூல் வந்து தான் இஷ்டத்துக்கு எதையும் சொல்லுவதற்கு உரிமை இல்லை. அதனால என் மேல் கடமையாக இருக்கும் ஹகீகுன் அலா அல்லாஹ் அகூல அலல்லாஹி இல்லல் ஹக், அல்லாஹின் மீது உண்மையென்று வேற எதுவும் சொல்லாதிருக்குதல் என் மேல் கடமையாயிருக்கும். அது ஜீத்துக்கும் பையினத்தின் ரப்பிக்கும், நான் உங்கள் ரப்பிடமிருந்து மிக தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறேன். பரிசில் மஹிய பனி இஸ்ராயில், எனவே பனி இஸ்ராயல்களை நீங்கள் வைத்து கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காது, எங்களோடு பனி இஸ்ராயலை அனுப்பி வைத்து விடுங்கள் என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். ஷாம் நாட்டுக்கு கொண்டு போயிட பனி இஸ்ராயல்களை. மூசா ஃபிரௌனும் அவன் கூட்டத்தாரும் கிபுத்திகள், அவர்கள் மிஸ்ரிலே வாழ்ந்து கிபுத்திகளாக இருந்தார்கள். அவர்கள் பனி இஸ்ராயல்களை கைது செய்து அவர்கள் எல்லோரும் தங்களுடைய அடிமைகளாக வைத்திருந்தார்கள், லட்சக்கணக்கான பனி இஸ்ராயல்களை. அதனால அவர்களை வீட்டு வேலை வாங்குவதற்கும் பெரிய பெரிய ரோடு போடுறது, இந்த மாதிரி பெரிய பெரிய வேலை வாங்குறதுக்கும் அவங்களை அடிமைகளாக வைத்து கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவ்வாறு கொடுமைப்படுத்த வேண்டாம், எங்களோடு அனுப்பி வைத்து விடுங்கள், நான் அவர்களை கூட்டிட்டு போயிடுறேன் என்று இவர்களை கேட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பனி இஸ்ராயல்லாம் ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், திபெத்துகள் ஈமான் கொள்ளாதவர்கள். அப்ப அனுப்பி வைக்கும் சொல்லி கேட்ட பொழுது அவன் அனுப்ப மாட்டேன்ட்டான். இன்குந்த ஜீத்தபி அப்புறம் என்ன சொல்றாங்க, காலல் மல அப்போ அரசியல் மைய பனி இஸ்ராயிலோடு அனுப்பிவிடுமாறு கேட்டார்கள். கால, அதற்கு பிறவன் சொன்னான், இன்குந்த ஜீத்தபி ஆயத்தின், மூசாவை நீங்கள் இதற்கு எதுவும் அத்தாட்சி நபி என்று சொல்வதற்கு அத்தாட்சி எதுவும் கொண்டு வந்திருந்தால் பாத்திபிஹா, அந்த அத்தாட்சியை நிலத்திலே கொண்டு வந்து காட்டுங்கள். இன்குந்த மின சாதிகீன், நீங்கள் சொல்வது உண்மையாளர்களாக இருந்தால், நீங்கள் உண்மையாளர்கள் உள்ளவராக இருந்தால் அப்படி அத்தாட்சிகளை கொண்டு வந்து ஆதாரங்களை கொண்டு வந்து காட்டுங்கள், அற்புதங்களை காட்டுங்கள் என்று கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அசாவை போட்டார்கள். முபீன், அது மிக தெளிவான பிரம்மாண்டமான பாம்பாக அது மாறிவிட்டது. இல்ல தெளிவாக மிக பிரம்மாண்டமான, சுஅபான்னு சொன்னா ரொம்ப பெரிய பாம்புன்னு அர்த்தம்.
உடனே தன்னுடைய கையை அவர்கள் ஜோப்பில விட்டு வெளியே எடுத்தார்கள். வைதாகிய பைலாவுல் நாதிரீன், அது பார்ப்பவர்களுக்கு மிக பிரகாசமான சூரியனு போல பிரகாசிக்கக்கூடியதாக ஆகிவிட்டது. ஆழல் மலோ மின் கௌமி ஃபிரௌன், இந்த கையை உள்ள விட்டு எடுத்த விஷயத்துல இதை பற்றி யஹூதிகள் பேசும்போது, நஸ்ரானிகள் பேசும்போது அவர்களுக்கு கிதாபில் எப்படி மாத்திட்டானுங்கன்னு கேட்டா, கையை உள்ள விட்டு எடுத்த உடனே கையை அவங்க சட்டை கையில, சட்டை ஜேபில், ஜேப் என்பது சட்டை பிளவுன்னு அர்த்தம். இப்போ நாம ஏதாவது சாமான் போட்டுக்கிறதுக்காண்டி ஒரு ஜோப் மாதிரி வச்சிருக்கோம்ல, அது அல்ல. அவங்க ஜேப் எதாவது சொன்னாங்கன்னா மேலே நம்ம பட்டன் போறதுக்கான ஒரு பிளவு வச்சிருக்க மாட்டீங்களா, அந்த பிளவுக்கு ஜேப் என்று சொல்லுவார்கள். அது சட்டை பிளவு அப்படின்னு பேரு. இந்த மாதிரி ஜோப் அந்த காலத்துல பழக்கத்துல இல்லை. மேலே ஒரு ஜோப் மாதிரி வச்சு அதில் பேனா சொல்லி வச்சுக்கிறது, இதெல்லாம் அந்த காலத்துல பழக்கத்துல இல்லை. இந்த பிளவில் கை வைத்தார்கள் அப்படின்னா கையை சட்டை பிளவு கை திறந்து அதுக்கு உள்ள கை வச்சு வெளியே எடுத்தாங்க. அதனால சில முஃபஸ்ஸீர்கள் விளக்கம் சொல்லும் போது தன்னுடைய கைக்கு நடுவில் உண்டான அந்த கற்கம்னு சொல்லுவோம் இல்லையா, கைக்கு உள்ள, அந்த கைக்கு உள்ள வச்சு வெளியே எடுத்தாங்க அப்படின்னு விளக்கம் எழுதுறாங்க. ஆக தங்கள் சட்டை பிளவிலே உள்ளே வைத்து வெளியே எடுத்தால் அந்த கை பிரகாசிக்கும். மறுபடியும் உள்ள வச்சு எடுத்தாங்கன்னா அந்த கை பழைய மாதிரி ஆயிரும். இதை அந்த யஹூதி நஸ்ரானிகள் என்ன செஞ்சாங்க, அந்த கை வெள்ளையாக ஆகி குஷ்ரோகம் பிடித்தவன் கை மாதிரி ஆயிருச்சு என்று விளக்கம் கூறினார்கள். இது சரியில்லைன்னு என்பதற்காண்டி அல்லாஹ் தஆலா நம்ம குர்ஆன்ல இறக்கும் போது, வேதத்தில் சொல்லும் போது, தஹ்ருஜு பைதா மின் கைரி சூயின், எந்த தீயதும் இல்லாது வெள்ளை நிறத்திலே, பிரகாசமான நிறத்திலே அது வெளியே வரும் என்று அல்லாஹ் தஆலா மின் கைரி சூயின், கெடுதி எதுவும் இல்லாது, குஷ்ரோகம்லாம் கிடையாது அது, ஆனால் மிக பளபளப்பாக அழகான தோட்டத்திலே அது ஆகிவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு. இந்த பாம்பை பொறுத்தவரையிலும் ஒரு இடத்துல சுஅபான் முபீன், ஒரு இடத்துல வைதாய ஹய்யத்துன் தஸா, பல இடங்களில் வேற இடத்துல வேற மாதிரி பேர் வருது. ஒரு இடத்துல சின்ன பாம்புன்னு வருது, ஒரு இடத்துல பெரிய பாம்புன்னு வருது, ஒரு இடத்துல நடுத்தரமான பாம்புன்னு வருது. ஹய்யத்துன் முபீன், வைதாய ஹய்யத்துன் தஸா, சுஅபான் முபீன். இன்னொரு இடத்துல சொல்லும் போது வேற பேர் எதாவது சொல்றாங்க. இவ்வாறாக 3 இடத்துல 3 பேர் சொல்றான் பாம்பை பத்தி சொல்லும் போது. அப்ப என்ன அர்த்தம், சுஅபான்னா மிக பிரம்மாண்டமான பாம்புன்னு அர்த்தம், ஐயதுனா சாதாரண பாம்பு, பெருசான பாம்பு இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு என்ன விளக்கம்னு சொல்லும்போது முஃபஸ்ஸீர்கள் திரும்பி செய்றாங்க. அவற்றை ஒன்று சேர சொல்லும் போது அந்த அசாவை போட்டோன்னு முதல்ல சின்ன பாம்பா இருந்துச்சு, அப்புறம் நடுத்தரமான அளவு பாம்பாச்சு, அப்புறம் பிரம்மாண்டமான பாம்பா ஆயிடுச்சு. அதுதான் அல்லாஹ் தஆலா 3 இடத்துல 3 மாதிரி சொல்றான். கொஞ்சமா வளர்ந்து பெருசாக ஆச்சு அந்த பாம்பு, இதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஹாரல் மலஉ மின் கௌமிஹி ஃபைதாஹிய பைதாவுல் நாதிரீன், பார்ப்பவர்களுக்கு வெண்மை பொருந்தியதாக ஒளிமயமானதாக அந்த கை ஆகிவிட்டது. இந்த 2 ஆதாரங்களையும் சொல்லி இதை வைத்து நாங்கள் நபி என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் கேட்டதற்கு, ஹாரல் மலஉ மின் கௌமி ஃபிரௌன, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் இருந்தும் உள்ள தலைவர்கள் சொல்லி காட்டினார்கள், சொன்னார்கள், இன்னஹாதா லசாஹிருன் அலீம், இவரோ மிகச்சிறந்த அறிவாளியான சாஹிராக, சூனியக்காரராக இருக்கிறார், எல்லா வகை சூனியையும் கத்துட்டு இப்ப நம்மள்கிட்ட விளையாட்டு காட்டுறாரு அவரு என்று கூறினார்கள். யுரீதுக்கும் மின் ஆரம்பிக்கும் பிறவன் சொன்னா, ஆக இவர்கள் திட்டம் என்ன, இந்த நபருடைய திட்டம் என்னவென்றால், உங்களை உங்கள் பூமியிலிருந்து வெளியாக்குவதற்கு அவர் திட்டமிடுகிறார். மாதா தமுரூன், நீங்கள் எனக்கு என்ன ஆலோசனை கூறுகிறீர்கள், என்ன ஏவுகின்றீர்கள் என்று பிறவன் கேட்டான். ஹாலு, அவர்கள் சொன்னார்கள், அர்ஜி வ அஹாஹு, அர்ஜி அவர்களுக்கு அவகாசம் கொடுங்கள். ஹி சக்தாக்காக உள்ளது, நிறுத்துதலுக்காக உள்ளது. அர்ஜி அவகாசம் கொடுங்கள், வ அஹாஹு அவருடைய சகோதரருக்கும் 1 மாசமோ 2 மாசம் பொறுத்துக்கு சொல்லுங்க. அதுக்கு மத்தியில நீங்க ஊருக்குள்ள நாட்டுல உள்ள ஆள் அமைச்சு மூசா நபியை வாதத்திலே தோற்க வைக்கக்கூடிய செஹருடைய சண்டையில தோற்க வைக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறீர்கள் வாருங்கள், அவ்வாறு தேர்ச்சி பிடித்த சாகிர்கள்லாம் வாங்க, அவங்க பரிசு இருக்குதுன்னு அறிவிச்சிருங்கன்னு சொன்னாங்க. அரசில் நீங்க அனுப்பி வையுங்கள், பில் மதாயின் ஊர்களிலே ஹாஷிரின், ஒன்று திரட்டக்கூடியவர்களை அனுப்பி வையுங்கள் என்று அந்த பிரதானிகள், மந்திரி பிரதானிகள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் எல்லாம் ஆலோசனை கூறினார்கள் பிராவுனுக்கு. அப்ப எல்லாரும் வந்த பின்னாடி அவங்களுக்கும் மூசா நபிக்கும் போட்டி வைப்போம், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தோம். அந்த காலத்துல இந்த சூனியத்துக்குலாம் ரொம்ப பெரிய மதிப்பு இருந்துச்சு. அதனால எல்லாரும் சூனிய வேலை அதிகமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்க அவர்கள் பெரிய அந்தஸ்து கொடுத்து வச்சிருந்தாங்க.
சூனியக்காரனா பெரிய மரியாதை. ஆள் அமைச்சோன்னு எல்லாரும் ஒன்னா திரண்டாங்க அந்த வேடிக்கை பார்க்கறதுக்காக வேண்டி. அப்ப அரசியல் ஃபில் மதாயினி ஹாஸ்கிரீன், ஊர்களிலே ஒன்று திரட்டக்கூடியவர்களை அனுப்பி வையுங்கள். தூக்க பிக்குள்ளி சாஹிரின் அலீம், அவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று மிக தேர்ச்சி பெற்ற சாஹிரிகளை சூனியக்காரர்களை ஒன்று திரட்டி கொண்டு வரட்டும். சஹரத்து ஃபிரௌன, சாஹிரின்கள் எல்லோரும் ஒன்றாக வந்தார்கள் ஃபிரௌனிடத்திலே. காலு, வந்த பின் சாஹிரின்கள் கேட்டார்கள், இன்னலனால அஜ்ரன் இன்குன்னா நஹ்னுல் காலிபீன், மூசா நபியை வெற்றி பெறுவதற்காக ஜெயிப்பதற்காக எங்களை எல்லாம் நீங்க கூப்பிட்டுருக்கப்பா, எங்க திறமையால நாங்க மூசா நபியை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு என்ன பரிசு கொடுப்பீர்கள், எங்களுக்கு என்ன பரிசு கொடுப்பீங்களா என்று கேட்டார். யார் கேட்கறது? அந்த சாஹிரின் கேட்டாங்க. அஜா சஹரத்து ஃபிரௌன் ஆரு இன்னலனால அஜ்ரன், எங்களுக்கு கூலி இருக்கிறதா, இன்குன்னா நஹ்னுல் காலிபீன், நாங்கள் தான் மிகைக்கக்கூடியவர்களாக இருந்தால் நாங்கள் ஜெயிச்சிட்டா. காலன் ஆம் இருக்கிறது. இன்னக்கும் லமினல் முகர்ரபீன், என்ன கூலி? ஆளுக்கு 10,000 ரூபாய் காசு, அது ஆளுக்கு ஒரு எருமை மாடு, அது ஆளுக்கு ஒரு குதிரை, ஆளுக்கு ஒரு வீடு, இவ்வாறெல்லாம் சொல்லல. இவ்வாறெல்லாம் சொல்லாமல் அந்த ஃபிரௌன் பொதுவாக சொன்னாரு, நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்களாக ஆகிவிடுவீர்கள் போதுமா என்று கூறினார். அரசனுக்கு நெருக்கமா ஆயிடுச்சுன்னா அப்ப அரசனை நினைச்சுதான் கேட்டு வாங்கிக்கலாம். நெருக்கமான அரசன் எப்ப வேணா என்ற வரலாம் போலாம். இப்பெல்லாம் அரசரை பார்க்கறதா முடியுமா? முடியாது. பல ஆயிரக்கணக்கான காவல்களை தாண்டி அனுமதி வாங்கி மந்திரி இந்திரி பிடிச்சி உள்ள போய் அரசரை பார்க்கறது சாதாரண வேலை இல்லை. என் தேவைகளை அரசரை கேட்கறதுனா ரொம்ப கஷ்டம். ஆனா எப்ப முகர்ரபீனா, உங்களை நெருங்கி எனக்கு நெருக்கியவனா ஆக்குவேன் அப்படின்னு ஃபிரௌன் சொன்ன உடனே இதுவே எங்களுக்கு கூலியா போதுன்ட்டாங்க அவங்க. அதெல்லாம் மற்ற வேற கூலி கூலின்னு கேட்கல. ஏன்னா நெருக்கமான ஆளுன்னு சொன்ன அரசர் அந்த மாதிரி நெருக்கமான சில ஆட்களுக்கு ஒரு முத்திரை மோதிரம் கொடுத்துருவார். அந்த முத்திரை மோதிரத்தை வச்சுட்டாங்கன்னா அவங்க எந்த காவலையும் தடுக்க முடியாது. எப்போ வேணா எந்த நைட்டோ கவரோ அரசரை நேரடியாக போய் சந்திக்கலாம். அந்த மாதிரி சந்திக்கக்கூடிய உரிமை வந்துடும் அவங்களுக்கு. சில முக்கியமான நெருக்கமானவங்களுக்கு மட்டும் அரசர் கொடுப்பார் அந்த மாதிரி. இப்போ அரசர் சந்தோஷம் சொல்றாரு, அவர் ஃபிரௌன் சொன்னாரு, உங்களை எல்லாரையும் எனக்கு நெருக்கமான ஆளா ஆக்கிக்கிறேங்க, எப்போ வேணா வந்து பார்க்கலாம். அவள் வீணா ஒரு வீடு கொடுன்னு கேட்டு அதோட போயினா அது வேஸ்டா போயிடும். நெருக்கமாயிட்டா என்ன வேணா எப்ப வேணா கேட்டு வாங்கிக்கலாம் இல்லையா? அதனால எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க. காலு யா மூசா, மூசாவே, இம்மான் துலுக்கியவ இம்மான் நக்கூன் நஹ்னுல் முல்கீன். இப்போ நம்ம 2 பேருக்கு போட்டி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முதல்ல உங்க சூனிய வேலையை நீங்க காட்டுறீங்களா இல்லை என் வேலையை நான் காட்டவா? உங்க வேலையெல்லாம் நீங்க காட்டிடுங்க, அப்புறம் என் வேலையை காட்டுறேன் நாங்கள் மூசா அழைச்சிடலாம். காலு யா மூசா இம்மான் துலுக்கிய அசாக்க, அதாவது உங்க அசாவை முதல்ல நீங்க போடுறீங்களா, இம்மான் நக்கூன் நஹ்னுல் முல்கீன், நாங்கள் முதலில் போடக்கூடியவர்களாக இருக்கவா என்று கேட்டார். யார் முதல்ல போடுறது? அவர்கள் சொன்னார்கள் அல்கு, மூசா சொன்னார்கள் நீங்களே போடுங்க. பாருங்க, இது ஒரு மரியாதை அவங்க கடைபிடிச்சிருக்காங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. நேரா வந்து, என்ன மூசா நீ தான் அந்த மூசாவா, எங்களுக்கு சவால் விடுறியா, பெரிய ஆளா நீ, காரியா ஜெயிச்சு காட்டுறான் பாரு, நீ ஒரு ஆள் நாங்கள் 70,000 பேர் பார்த்துடலாமா அப்படின்னு வந்து வீராப்பு பேசாம, நபியை அவமரியாதை பேசாம, மரியாதை குறைவு செய்யாம, அது 2வது அந்த சாஹிரில் பக்கம் ராஜாவே இருக்கிறாரு, ராஜாவுடைய ஆஸ்தான சூனியக்காரங்க அவங்க எல்லாருமே, அரசாங்க சூனியக்காரர்கள், அரச மரியாதையோடு வந்திருக்கிறாங்க எல்லாருமே. மூசா நபி சாதாரண எந்த பின்பலமும் இல்லாம சாதாரணமாக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலையும் வந்த சாஹிர்கள் தங்கள் பெருமையாக பேசாது மூசா நபிக்கு வந்து தலைகுனு சலாம் சொல்லி போட்டு கண்ணியமே கேட்கிறான். மூசா நபியே, இவ்வாறு கண்ணியமாக மரியாதையாக அவர்கள் வந்து நீங்க போடுறீங்களா இல்லை நான் போடவா என்று கேட்ட அந்த கேள்வி, அந்த மரியாதை அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போச்சு. அவ்வாறு பெரியவர்களுக்கு கண்ணியப்படுத்த கூலியை பாருங்க, அல்லாஹ் தஆலா அவன் கல்புல ஹிதாயத் செஞ்சான், அவங்க எல்லாருமே அல்லாஹ் முஸ்லீமாக ஆக்கிட்டான். ஃபிரௌன் முஸ்லீமாகல, அவன் கூட்டத்தால் கிபுத்திகள் முஸ்லீமாகல. இந்த சாஹிரின்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மடக்குவதற்காக வந்தவர்கள், அவங்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை நசீவாக்கி ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்துட்டான். அப்போ எந்த நிலையிலையும் நீ மரியாதையை, எதிரியா இருந்தாலும் அவர்களுக்கு தர வேண்டிய மரியாதை கடைபிடித்தால் அதற்கு அல்லாஹ் இடத்துல பெரிய கூலி இருக்கு. நல்லடியார்களை கண்ணியப்படுத்தினால், அதுவும் அல்லாஹ்வுடைய அன்பியாக்கள் அவுலியாக்களை மரியாதை இல்லாமல் பேசாது,
கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு நீ பேசினால் அதற்கு அல்லாஹ் இடத்துல நிச்சயமா ஒரு நற்கூலி இருக்குன்னு நமக்கு தெரியுது. அப்போ அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இம்மான் துலுக்கிய மூசா நபியே ஒன்று நீங்க போடக்கூடியதாக இருந்தால் போடுங்கள், இம்மான் நக்கூன் நஹ்னுல் முல்கீன் அது நாங்களே போடக்கூடியவர்களாக இருந்தால் போடுகிறோம். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், அல்கு நீங்களே முதல்ல கயிறு போடுங்கப்பா அப்படின்ட்டான். பலம்மா அல்கவு எப்ப தங்கள் கயிறுகளையும் தங்களுடைய மந்திர கயிறுகளையும் மந்திரம் பண்ணிய அந்த அசாவையும் தூக்கி கைத்தடிகளையும் தூக்கி கீழே போட்டார்களோ, சஹரு அயுனன் நாசி மக்களுடைய கண்களை அவர்கள் சிஹரு செய்து விட்டார்கள். இது கண் கட்டி வித்தைங்கிறது. அதாவது இப்படி தூக்கி போட்ட உடனே அந்த அசாவா தான் இருக்கும், அந்த கைத்தடியா இருக்கும், அந்த கயிறு தூக்கி போட்டு அந்த கயிறா தான் இருக்கும். ஆனா பாக்குறவன் கண்ணுக்கு அது பாம்பு மாதிரி தெரியும். அதுல எந்த மாற்றமும் இருக்காது பை. ஆனா பாக்குறவன் கண்ணுக்கு அது மாற்றம் அடைஞ்சது மாதிரி தெரியும். இதுக்கு இவர் கண் கட்டி வித்தைங்கிறது. இவர் கண்களிலே சிஹரு செஞ்சிருது. அந்த கயிறு மாறாது. அப்ப அந்த சாஹிர் இருக்கானுங்க சூனியக்காரனுங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கயிறா தான் தெரியும், அது குச்சியா தான் தெரியும், பாம்பா மாறாதது. சூனியக்காரங்க எல்லாருக்குமே அவங்க கண்களுக்கு அவன் செஞ்சுக்க மாட்டான். பார்க்குற மக்கள் எல்லாம் அப்படி கயிறு மாதிரி பாம்பு மாதிரி கயிறு வந்து பாம்பா நெளிகிற மாதிரி காட்டுவான். உடனே அந்த ஒவ்வொரு கயிறும் ஒவ்வொரு அசாவும் பாம்பு மாதிரி நெளியுது. ஆனா எவ்வளவு பெருசு போட்டோம்னா அவ்வளவு பெருசா இருக்குது. ஒரு அடி கயிறு போட்டா ஒரு அடி பாம்பு ஆயிருச்சு. 2 அடி நீளமுள்ள குச்சி தூக்கி போட்டா அது 2 அடி நீளமுள்ள பாம்பு ஆயிருச்சு. அப்படியே நெளியுது. மக்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. அந்த மக்களுக்கு அச்சம் மூட்டினார்கள். ஏன்னா 70,000 பேர் குச்சியை போட்டு கயிறை போட்டு 70,000 பாம்பாய் வளர்த்துது. இந்த மைதானமே பாம்பு மைதானமாயிருச்சு. இங்க பார்த்தாலும் பாம்பா இருக்கு. திடுக்கிட்டு போயிட்டாங்க எல்லாரும். பிரமாண்டமான அந்த விஷ பாம்பு மாதிரிலாம் இருக்குது. ஆனா எந்த அளவு போட்டாலும் அதே அளவு பாம்பு தான். இது யாரு கண்ணுக்கு தெரியும்? சுற்றி நின்று வேடிக்கை பார்த்த அரசன் இன்னும் பிரதானிகள் மக்களுடைய கண்களுக்கெல்லாம் அது பாம்பாக தெரிந்தது. ஆனால் அந்த சூனியக்காரர் கண்களுக்கு அது பாம்பாக தெரியவில்லை. இவ்வாறு ஒரு பிரமாண்டமான சிஹரை அவர்கள் செய்தார்கள், சூனியங்களை செய்தார்கள். மூசா நபிக்கு நாம் வஹி இறக்கி வைத்தோம். அல்கி அசாக நபியை பயப்படாதீங்க, உங்க அசாவை தூக்கி நீங்க போடுங்க என்று சொன்னோம். அவங்க தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டா அந்த அசா உண்மையிலேயே பாம்பாயிருச்சு. அதுவும் பாம்புனா சின்ன பாம்பு இல்லை. போட்டோன்னா அசா பெருசுக்கு இருந்துச்சு. அப்புறமேல் 2 மடங்காச்சு 4 மடங்காச்சு பிரம்மாண்டமா வளர்ந்துக்கிட்டே போகுது. வளர்ந்துட்டு போய் வாயை பொழந்து வச்சுக்கிச்சு. பொழந்து வச்சா இந்த கீழே உள்ள பாம்பெல்லாம் இருந்துச்சு 70,000 பாம்பு, அதெல்லாம் எல்லாம் கூட்டமாக வாயில் நுழையுது. இந்த அசா பாம்பு ஆச்சுல அதுல எல்லா பாம்பும் உள்ள நுழைஞ்சோன்னா கப்பக்குன்னு வாயை மூடிக்கிச்சு. அந்த வாயை கை வச்சு பிடிச்சாங்க. அதில் மூசா ஆச்சா மறுபடியும் அசாவாயிருச்சு. அந்த ஒரு அசா எல்லா பாம்பையும் முழுங்கிருச்சு. அந்நாளுக்கு அசாவை தூக்கி போடுங்கள். இதாகிய தல்கஃபு அப்பொழுது அது முழுங்கியது. எதை அவர்கள் இட்டுக்கட்டி அவர்கள் பொய்யாக உருவாக்கி வைத்திருந்தார்களோ அவற்றை எல்லாம் அது விழுங்கிவிட்டது. இஃப்கா கற்பனையாக பாம்பாக காட்டினார்களே அந்த பொய் பாம்புகள் எல்லாம் விழுங்கிவிட்டது. ஹக்கு அந்த இடத்துல உண்மை தெளிவுபடுத்தி விட்டது, உறுதியாகிவிட்டது. பத்தல மாக்கானு யாமலூன் அவர்கள் செய்து கொண்டிருந்த பொய்யான சிகர்கள் எல்லாம் பாத்திலாகிவிட்டது. அப்ப எப்படி அந்த சாஹிரன்கள் கண்ணில் பார்த்தா அவங்களுக்கும் பாம்பாவே தெரியுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டது. அவர்கள் தங்கள் கண்களை தாங்கள் சேறு செய்து கொள்ளவில்லை. அதனால அவர்களுக்கு தெரியும் எது உண்மையான சேரு எது சேரு இல்லைன்னு. அசாவை போட்டோன்னு நிஜமானுமே பாம்பாய் வளர்ந்து பெரிய பாம்பான உடனே இந்த பாம்பெல்லாம் முழுங்க உடனே நல்லா விளங்கிறாங்க. இவ்வாறு சூனியக்காரன் செய்யவே முடியாது. இவங்கனுக்கும் பாம்பா தெரியுது. அது உண்மையிலேயே இது பாம்பு கிடையாது, இது அசா. இப்ப இது அசா பாம்பாவே மாறிடுச்சு. இவ்வாறு ஒன்றாக மாறுது என்று சொன்னால் மோஜிசாவை தவிர ஒரு நம்பிக்கை தவிர வேற யாரும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி நியமத்தை. எனவே இது இவர் நபிதான் என்று உறுதியாக விளங்கி போய் அத்தனை பேரும் களிமா சொல்லிட்டாங்க. சாஹிரினா இருந்து வந்தவங்க எல்லாருமே சூனியக்காரர்கள் எல்லாரும். வக்கால் ஹக்கு வதலமா கானு யாமலூன்
ஃபஹுலிபு ஃபிரௌனும் அவன் கூட்டத்தாரும் அங்கே தோல்வி அடைந்தார்கள். முனாலிக்கு அந்த இடத்திலே வன்கலபு சாகிரீன் அவர்கள் மிக சிறுமையடைந்தவர்களாக திரும்பி விட்டார்கள். உலுக்கிய சஹரத்து சாஜிதி அந்த சாஹிரின்கிற எல்லாருமே சூனியக்காரர்களாக வந்தவர்கள் எல்லோருமே சஜிதா செய்தவர்களாக அல்லாஹ் சஜிதா செய்தவர்களாக கீழே அவர்கள் கவிழ்க்கப்பட்டார்கள், வீழ்த்தப்பட்டார்கள். நான் வீழ்த்திட்டேங்கன்னு அல்லாஹ் தஆலா அவங்களோட தலையை கீழே தாழ்த்தி விட்டேன். ஆலு அவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வை கொண்டு நாங்கள் எல்லோரும் ஈமான் கொண்டோம். ரப்பி மூசா வ ஹாரூன் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பாகிய அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டோம் என்று கூறினார்கள். உடனடியாக ஃபிரௌனுக்கு கோபம் வந்துருச்சு. ஃபிரௌன் சொன்னான், ஆமன்தும் பி கபல அன் ஆதன லக்கும் என்ன நீங்கள் அவரை கொண்டு ஈமான் கொண்டு விட்டீர்களா? நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்பு நான் தான் அவங்களை கூப்பிட்டேன், பரிசு வேற தரேன்னு சொல்லியிருக்கிறேன். தோத்து போயிட்டா அடுத்த சான்ஸ் என்னன்னு கேட்கலாம் அவன்கிட்ட. ஆலோசனை எந்த கேட்காம நீங்களே எப்படி ஈமான் கொண்டீங்க போய் அப்படின்னா எனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, இன்னஹாதா ல மக்ருன் மக்கர்துமூஹு ஃபில் மதீனத்தி நீங்கள் இந்த ஊரிலே பண்ணி எல்லாம் சேர்ந்து பண்ண சூழ்ச்சி தான் இது. வேற இடத்துல சொல்லும்போது ஃபிரௌன் சொல்றான், குர்ஆன்ல வேற இடத்துல வருது, இன்னஹாதா ல கபீருக்கும் அல்லதி அல்லமக்கும் சிஹர். ஓ இந்த மூசா நபி தான் உங்களுக்கு பெரிய ஆளார் வரப்போல் தெரியுது, இவர் தான் சேர கற்றுக் கொடுத்துருப்பாரு உங்களுக்கு. அதனால இப்போ எல்லாம் சேர்ந்து உங்க தலைவரை காப்பாத்துறீங்க நீங்க வேணும்னே பொய்யாக செஞ்சு என்று கூறிட்டான் அவங்க மேலேயே. அதாவது மூசாவும் இந்த 70,000 சாயிரங்களும் முதல்ல பேசி வச்சு திட்டம் போட்டு நீங்க கம்மியா சேரு செய்யுங்க, நான் பெரிய சேரா சேரேன் அப்படின்னு சொல்லி ஜெயிச்ச மாதிரி காட்டி மக்களை எல்லாரையும் மூசா நபி திருப்பி எல்லாரும் ஈமான் கொள்ற மாதிரி ஆக்குறதுக்கு நீங்க ஐடியா பண்றீங்களா அப்படின்னு கேட்டான் அந்த சாயிர்களை பார்த்து. உண்மையில அப்படி இல்லை, அந்த சாயிரங்கள் யாருக்குமே தெரியாது. இன்னஹாதா ல மக்ருன் மக்கர்துமூ ஃபில் மதீனத்தி இதன் காரணம் ஏன் இவ்வாறு நீங்கள் செய்தீர்கள், இத்துகுருஜு மின்ஹா அஹ்லஹா அதில் உள்ள மக்களை அங்கிருந்து வெளியாக்குவதற்காக வேண்டி இவ்வாறு நீங்கள் செய்தீர்கள். பனி இஸ்ராயீல்லாம் வெளியே போயிடுவாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட பின்பற்றி, அதனால இவ்வாறு நீங்க செய்றீங்க. ஃபஸௌஃப தஅலமூன் நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள் தண்டனை எந்த மாதிரி வரும் என்பதை. லவ் கத்திஅன் ஐதியக்கும் என்ன மாதிரி தண்டனை கொடுப்பேன், லவ் கத்திஅன் ஐதியக்கும் உங்களுடைய கைகளை எல்லாம் நான் துண்டு துண்டாக வெட்டுவேன், அர்ஜுலுக்கும் உங்கள் கால்களை வெட்டுவேன், மின் ஹிலாஃபின் மாற்றமாக மாறுகை மாறுகாலங்கிறது, வலது கையை வெட்டினா இடது கால் வெட்டுறது, இடது கை வெட்டினா வலது காலை வெட்டுறது, இவ்வாறு மாறுகை மாறுகால் வெட்டுவேன். அது மட்டுமல்ல சும்மல உசல்லி பன்னக்கும் அஜ்மஈன் உங்கள் அனைவரையும் ஒட்டு மொத்தமாக நான் கழுவில் ஏற்றுவேன், தூக்கு மரத்தில் ஏற்றுவேன். கழுவில் ஏற்றுனா சலீப் இருந்தா உசல்லி பன்னக்கும் சிலுவையில் ஏற்றுறது. சிலுவைனா என்ன அர்த்தம், நெடுக்க ஒரு கம்பு குறுக்க ஒரு கம்பை வச்சு அதுல அவர்கள் கையையும் காலையும் கத்தியில ஆணி வச்சு அடிச்சிடுறது, அப்படி தொங்க விட்டுருவாங்க மேலே ஏறி ஆணி வச்சு அடிச்சு. அதே வேதனையில அப்படியே கடந்து 3 நாள் 4 நாள் செத்து போயிடுவாங்க. இவ்வாறு உங்களை கொல்லுவேன். அவர்கள் சொன்னார்கள், இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன் நாங்கள் அவ்வாறு நீ செய்தாலும் எங்கள் ரப்பிடத்திலே நாங்கள் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒமா தன்கிமு மின்னா நீ எங்களிடமிருந்து நீ பழிவாங்கவில்லை, இல்லான் ஆமன்னா பி ஆயாத்தி ரப்பினா எங்கள் ரப்பின் வசனங்களை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்பதற்காக வேண்டி என்று எங்களை நீ மறுக்கவில்லை, பழிவாங்கவில்லை. நகாம அப்படின்னா கரிஹ அப்படி அர்த்தம், அதாப பழிவாங்குறது அர்த்தம் இல்லை. இன்தகாமனா தான் பழிவாங்கினான். இது நகாம அப்படின்னு சொன்னா வெறுத்தான் குறை கூறினான் அப்படின்னு அர்த்தம். நீ எங்களை பழிவாங்கவில்லை, தண்டிக்கவில்லை, எங்களை நீ குறை கூறவில்லை. இல்லா அந்நாமன்னா பி ஆயாத்தி ரப்பினா எங்கள் ரப்புடைய திருவசனங்களும் நாங்கள் ஈமான் கொண்டதற்காக வேண்டியே தவிர லம்மா ஜாஅத்னா அந்த வசனங்கள் எப்ப எங்களிடத்திலே வந்தனவோ, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எப்ப எங்களிடத்திலே வந்தனவோ,
அவற்றை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டிய அன்றி நீ எங்களை தண்டிக்கவில்லை. ரப்பனா, எங்கள் ரப்பே, அஃப்ரிக் அலைனா சபரன், எங்களுக்கு பொறுமையை வழங்குவாயாக. வத்தவஃபனா முஸ்லிமீன், இன்னும் எங்களை முஸ்லிம்களாக நீ எங்களை மரணிக்க செய்வாயாக என்று அந்த மக்கள் அந்த 70,000 சூனியக்காரர்களும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு ஈமான் கொண்ட பின்பு ஃபிரௌனிடத்திலே பேசுகிறார்கள். வேற இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், லா லைர், ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, நான் தூக்கல் ஏற்றுவேங்கிறியா, சந்தோஷம் செஞ்சுட்டு போ. இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நீ அப்படி செஞ்சாலும் எங்கள் ரப்பிட்டு தான் நாங்கள் போக போகிறோம், அதெல்லாம் எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. கடைசியா இந்த 70,000 பேரும் என்ன ஆனார்கள் என்பதில் ஒரு சில விவாதத்தில் வருது. இங்கே 70,000 பேரும் காட்டுக்கு போயிட்டாங்களாம். இவர்களை பிடிக்க சொல்லி ஃபிரௌன் தன் ஆட்களை அனுப்பி வைத்தான். அந்த ஆட்கள் காட்டுக்குள் நுழைஞ்ச பொழுது காடுகளிலிருந்து சிங்கம், புலி, யானைகள் போன்ற வனவிலங்குகள் எல்லாம் திரண்டு வந்து ஃபிரௌனுடைய படையினரை துரத்திடுச்சு. இந்த 70,000 பேரும் காடுகளில் போய் வனாந்தரங்களுக்கு குகைகளில் தங்கி இருந்து அல்லாஹ் திக்ர் செய்து அங்கேயே வஃபாத்தாயிட்டாங்க. ஃபிரௌனுடைய படையினர்கள் இவர்களை பிடிக்க முடியவில்லை என்று ஒரு விவாதத்தில் வருது. ஆக அல்லாஹ் தஆலாவை கொண்டு அந்த மக்கள் எல்லோரும் ஈமான் கொண்டு விட்டார்கள்.